கூட நம்முடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரான பிற்போக்குவாத சக்திகள் இதனை ஒரு அரசியல் உரையாடலாக மாற்றி நமக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இதற்கு நாம் தொடர்ந்து விளக்கம் தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மகளிர் மாநாட்டை வெற்றி பெறச் செய்வதற்குரிய ஏற்பாடுகளில் இயக்கத் தோழர்கள் தீவிரம் காட்ட வேண்டும். இன்னும் 10 நாட்கள் எஞ்சியுள்ளன. செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் உள்ளன. இந்த 10 நாட்களில் போதிய அளவுக்கு சுவர் விளம்பரங்களை எழுத முடியும். ஆகவே தோழர்கள், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் அணிதிரள்வோம் என்பதை ஆங்காங்கே சுவர் விளம்பரங்களாக எழுத வேண்டும். விளம்பர தட்டிகள், அதாவது டிஜிட்டல் பேனர்ஸ், விளம்பர தட்டிகளை வைக்க வேண்டும். கடைசி 4-5 நாட்கள் அல்லது ஒரு வாரம் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை விநியோகம் செய்ய வேண்டும். ஒரு பொது கருத்தை இந்த விவாதம் உருவாக்கி இருக்கிறது. நம் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் கூட இந்த கருத்தை வரவேற்று இதற்கு ஆதரவு தெரிவிப்பதை களத்திலே நம்மால் உணர முடிகிறது. ஆகவே பொதுமக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில், அவர்களின் நல்ல ஆதரவை மென்மேலும் திரட்டக்கூடிய வகையில் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் மக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எத்தகைய கடுமையான அவதூறுகள் நமக்கு எதிராக பரப்பப்பட்டாலும் அதற்கு ஒருபோதும் நீங்கள் பதில் சொல்லுகிறோம் என்கிற பெயரால் எந்த கருத்தையும் பதிவு செய்ய வேண்டாம், எதிர்வினை ஆற்ற வேண்டாம். இதுதான் நமக்கு நல்லது. நம்முடைய கோரிக்கை மேலும் வலிமை பெறுவதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே நம்முடைய கொள்கை பகைவர்கள் கூச்சல் போடட்டும், கூக்குரல் எழுப்பட்டும், வாய்க்கு வந்தபடி அவர்கள் உளரட்டும். அந்த உளறல்களுக்கெல்லாம் நாம் விடை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த பிறகு நாம் ஏன் பதற்றப்பட வேண்டும்?